கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக்கி பெருகு கிடவது என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம தேவனுடைய வார்த்தை கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய இலக்கு எது என்ற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தைகளே தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய இலக்கு எது? இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 to 14. 12 to 14. பிலிப்பியர் 3 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று இங்கே அப்போஸ்தலர் பவுல் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் நம்முடைய சிந்தையில, நம்முடைய யோசனையில நான் தேர்ச்சி அடைந்தாச்சு என்று நினைக்காமல், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மை அழைத்த ஒரு இலக்கை அடையும்படியாக, நாம் இலக்கை அடைந்து அந்த ஒரு பரிசை பெறும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கு என்பது என்ன என்பதை குறித்தும், அந்த இலக்கை அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்பது குறித்தும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கூட பாருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கிற இடத்துல நம்மையும் அவர் வந்து சேர்த்து கொள்ளுவேன் என்று இந்த வேத பகுதியிலே அவர் பேசுகிறார். அப்படியே சீசர்களுக்காக அவர் ஜெபிக்கும் போது கூட யோவான் 17ஆம் அதிகாரத்துல, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இடத்திலே, அவர் இருக்கிற இடத்திலே சீசர்களாகிய நம்மையும் இருக்கும்படியாக அவர் விரும்பி தேவனிடத்திலே அப்படியாக ஜெபிக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பது எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வசனங்கள் பாருங்கள், எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான சீசர்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறார். அவரை பின்பற்றுகிற சீசர்கள் அவரோடு கூட இருப்பார்கள் என்று பேசுகிறார். இன்னும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அங்கே பரலோக ராஜ்யம் பற்றிய உவமையில கூட பாருங்கள், அங்கே எஜமானால் தாலந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஒருவருக்கு 5 தாலந்து, ஒருவருக்கு 2 தாலந்து, ஒருவருக்கு 1 தாலந்து. இப்படியாக தாலந்துகள் கொடுத்து
இதை கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியும், இந்த தாளந்து என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் டைம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகள், ஞானம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய பணம், செல்வாக்கு, இவைகள் எல்லாம் தான் தாளந்து. இந்த தாளந்துகளை செலவு செய்து நாம் சம்பாதிக்க வேண்டும். அது என்ன சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, பாருங்கள், அந்த எஜமான் வெகு காலமான பின்பு வந்து கணக்கு கேட்கிறார். அங்கே கேட்கும் போது மத்திய 25ஆம் அதிகாரத்துல 20-21 என்ன சொல்லுகிறார் படியுங்கள். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பார்த்தீங்களா? அவன் அந்த 5 கொண்டு இன்னொரு 5 சம்பாதித்தான். 2 தாலந்து வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதித்தான். அவர்களை அந்த எஜமான் பாராட்டுகிறார். நல்லது, உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பாருங்கள், இந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் போக நாம் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் டைமில் நாம் உண்மையும் உத்தவமாக தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய நாமத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் உண்மையும் உத்தவமாக அங்கே வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும் என்று இந்த எஜமான் எதிர்பார்க்கிறார். அதே சமயத்திலே ஒரு தாலந்து வாங்கினவன் எந்த வேலையும் செய்யாமல் அதை புதைத்து வைத்தார். நாம் அப்படி இல்லாமல் அந்த 2 தாலந்து போல வாங்கினவன் போல, 5 தாலந்து வாங்கினவன் போல நாம் தேவனுடைய நாமத்துக்காக, ஆண்டவர் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும் விதமாக பிரயாசப்பட வேண்டும். அந்த தாலந்துகளை செலவு பண்ணி நாம் வேறு தாலந்துக்கு, வேறு ஆத்துமாக்களை அவருடைய நாமத்துக்காக நாம் பிரயாசப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த எஜமான், உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். அப்படியே பாருங்கள், இப்போ நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு எது என்று நாம் பார்க்கும் போது, நமக்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை நாம் அடைந்தே ஆக வேண்டும். அதை நாம் சம்பாதித்தே ஆக வேண்டும். இதை குறித்து வசனம் படியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூட நமக்கு தெரியும், மலை பிரசங்கம் என்பது ராஜ்யத்துக்குடைய ஒரு பிரசங்கம். ராஜ்யத்துக்கு நாம் உள்ளே பிரவேசிப்பதற்கு சீசர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அங்கே போதனை. அதில் அங்கே சொல்லும்போது மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள் என்று சீசர்களுக்கு சொல்லப்படுகிறது. பரலோகத்தின் தேவன்
பூரண சற்குணராக இருக்கிறார். அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பூரண சற்குணர் என்கிறதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற நன்மைத்தனம், அன்பு, நீதி போன்ற குணங்களே இந்த பூரண சற்குணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அளவற்ற நன்மை செய்கிற அந்த குணம், அன்பு, நீதி போன்ற குணங்களை பூரண சற்குணத்துக்கு அங்கே அந்த மொழிபெயர்ப்பாக எழுதியிருக்கிறார்கள். நாம் யோசனை பண்ணினால் பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகள் தேவனுடைய ஒரு கிருபையினாலே, அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தினாலே பிழைத்து இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். அது எப்படி கிடைக்கிறது என்றால் நமக்கு தெரியும். தேவன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், காற்றை அவர் உருவாக்கி பண்டகசாலையிலிருந்து திறக்கிறார். இவைகள் இல்லாவிட்டால் எந்த ஒரு ஜீவராசிகளும் பிழைத்திருக்கவே முடியாது. சூரியன் உதிக்கிறதுனாலே, அந்த வெளிச்சத்தினாலே, மழை பெய்ய பண்ணுகிறதுனாலே, அந்த மழை தண்ணீர்னாலே எல்லா விருட்சங்கள், காய்கள், பழங்கள், எல்லா தேவையான காரியங்கள் விளைகிறது. காற்று அப்படியே எங்கிருந்து வருகிறது? தேவன் வசனம் சொல்லுகிறது, அவர் பண்டக சாலையிலிருந்து திறந்து விடுகிறார். இப்படியாக எல்லா ஜீவராசிகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறவராய், அவர் நன்மை செய்கிறவராய், எல்லா ஜீவராசிகள் மேலே அன்பு பாராட்டுகிறவராக இருக்கிறார். இதைத்தான் அந்த பூரண சற்குணர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அப்படியாக பூரண சற்குணராக இருங்கள் என்றால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு, குறிக்கோள், நம்முடைய வாழ்க்கை, அந்த குறிக்கோள் கூட நாம் இப்படிப்பட்ட குணங்களில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே பிதாவாகிய தேவனை போல இந்த பூமியில இருந்தார். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் வர வேண்டும் என்றால், அவருடைய சாயல் என்பது கூட இந்த கேரக்டர், இந்த குணலட்சணத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போது அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நாம் படிக்கிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிதாவின் அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவர் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்தால் கூட ஒரு பாவம் கூட செய்யாதபடி பாவத்துக்கு விலக்கி அவர் ஜீவித்து கொண்டு இருந்தார். அப்படியே பாருங்கள், தேவனுக்கு அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இது அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மரண பரியந்தம் தேவனுக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். இப்படி இந்த சாயலுக்கு நாமும் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று
சபையை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு எழுதும் போது படியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. பார்த்தீங்களா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, அவரை போல பாவம் இல்லாதவர்களாக பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு வர வேண்டும் என்றால் அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய சாயல், அவருடைய குணாம்சத்துக்கு ஒப்பாக நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் பாருங்கள், பாவம் நிறைந்த உலகத்திலே பாவிகள் மத்தியிலே இருந்தாலும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவரை வெறுத்த அந்த யூதர்கள் மத்தியிலே, பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியிலே சவால் விட்டு கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை நீங்கள் குற்றப்படுத்தக்கூடும் என்று. அவர்களால் குற்றப்படுத்தக்கூடவில்லை. பொய்யாக குற்றச்சாட்டுகளை அவரிடத்திலே அங்கே குற்றம் சாட்டினார்கள். அப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வேதம் என்ன, எப்படி வாழ வேண்டும், அவர் எப்படி மரிக்க வேண்டும் என்று வேதம் எப்படி எழுதியிருந்ததோ அப்படியே வாழ்ந்து மரணம் வரை தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிதலை காண்பித்தார். பாருங்கள், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மேல் வைத்திருந்த ஒரு பூரண அன்பை காட்டுகிறதாக இருக்கிறது. பூரணமான அன்பு, இதுதான் நம்முடைய இலக்காகவும் இருக்க வேண்டும். பூரண அன்பு நாம் அடைய வேண்டும். இந்த பூரண அன்பு என்பது இது ஒரு தெய்வீக தன்மை. தேவனை குறித்து நாம் படிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையும் காண்பித்துக் கொண்டார். தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அவர் அன்பு, அப்படியே அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்து அன்பை அவர் காண்பித்து மரண பரியந்தம் கீழ்ப்படித்தார். இது தேவன் மேல் காட்டிட்ட ஒரு முழுமையான பூரண அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த இலக்கு, இந்த பூரண அன்பின் இலக்கை நாமும் அடைய வேண்டும். இந்த இலக்கை அடைந்தால்தான் அந்த நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு நமக்கு கிடைக்கும். அப்படி என்றால் இலக்கு என்றால் ஒரு பூரணமான அன்பு. அந்த இலக்கை அடைந்தால் தேவன் வைத்திருக்கிற பரிசை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், நாம் இந்த பூமியிலே வாழும் போது நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நிர்ணயித்த இப்படிப்பட்ட இந்த அன்பு, இந்த நீதி, இந்த தாழ்மை, இந்த குணத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் பாருங்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இலக்கை நமக்கு நியமித்திருக்கிறார் என்றால், இந்த இலக்கை அடைந்தால்தான் தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ கிரீடம், இல்லாவிட்டால் பரிசு பொருள் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படி ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் என்றால், நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசின் மேன்மை அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது.
இந்த பரிசை குறித்து நாம் படிக்கும் போது பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீங்கள் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு இந்த ரட்சிப்புக்கு அவர் அழைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அவரை போன்ற மகிமை அடையும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்தது. அவருக்கு ஒப்பாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம். இதுதான் அந்த பரிசு. அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அங்கே கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர என்று அங்கே படிங்கள் அந்த வசனம் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உடன் சுதந்திர. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு பரிசு. நமக்கு தெரியும், இந்த உலகத்துல நம்முடைய இந்திய தேசத்துல கூட பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த அம்பானி, அதானி எல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் இதைவிட பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் ஒரு சுதந்திரமாக, உடன் சுதந்திரராக இருந்தால் அது எவ்வளவு பெரிய மேன்மை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர, அவரோடு சுதந்திரவாளியாக நாமும் இருக்க போகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய மேன்மை என்ன என்று நாம் பார்க்கும்போது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-16 இங்கே நாம் காணக்கூடாத எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். எடுத்தீங்களா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிற காணப்படாத எல்லாமே அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. மாத்திரமல்ல, தேவனுடைய சாயல், காணக்கூடாத தேவனுடைய சாயலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படியே சபை இருக்கும் என்று, அப்படிப்பட்டதான மேன்மைக்கு சபையை அழைத்திருக்கிறார். இன்னும் 1 பேதுரு 3:22 நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா தேவதூதர்கள் அதிகாரம் வல்லமை எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே படிக்கிறோம். எல்லா அதிகாரங்கள் அவருக்கு கீழாக இருக்கிறது. அவரோடு நாம் உடன் சுதந்திரராக மாறப்போகும். அதனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் மேன்மை அவ்வளவாக இருக்கிறது. இன்னும் ரோமர் 2:7 மகிமை, கனம், அழியாமை இவைகள் கொடுக்கப்படுவதாக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான பரிசை நாம் பெறுவதற்கு ஒரு இலக்கு அவசியமாகிறது.
நாம் உலக பிரகாரமாக கூட ஒரு ஒரு பெரிய பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இலக்கு வைக்கப்படுகிறது. இது அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அங்கே இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்து ஓடுகிற இந்த ஓட்டத்தை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு பெரிய போட்டியில நாம் கலந்து கொள்ளுகிறோம். ஒலிம்பிக் போட்டி என்று வைத்துக் கொண்டால், உதாரணத்துக்கு 100 மீட்டர் ஓட்டம், அந்த பந்தயத்திலே நாம் கலந்து கொள்ளுகிறோம் என்றால், அதிலே கலந்து கொள்ள முதலாவது நான் இந்த ஓட்டத்திலே ஓடுகிறேன் என்று நாம் அங்கே பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த ஓட்டத்துக்குரிய விதிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பாருங்கள், அந்த ஓட்டத்தில் கலந்து கொள்ள நாம் எல்லா விதிமுறைகளை தெரிந்து கொண்டு பதிவு செய்து அதற்கேற்ற ஒரு பயிற்சியை எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி நல்ல பயிற்சி பெற்ற ஒரு நபரை கொண்டு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய டயட் முதல் கொண்டு நம்முடைய உடல்நலம், இன்னும் அந்த ஓட்ட பந்தயத்துக்கு நாம் எப்படி அந்த விதிமுறைகளின்படி ஓட வேண்டும், அதற்கு வேண்டிய எல்லா கடுமையான பயிற்சிகள் தினம் 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 நாம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை ஒரு பயிற்சி கொடுக்கிறவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே பாருங்கள், நாம் இந்த ஒரு ஆவிக்குரிய இந்த பரிசை பெற்றுக்கொள்ள இந்த கிறிஸ்தவ இந்த ஓட்டத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ஈடுபலி புண்ணியத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் நீதிமான் என்ற நிலைக்கு வந்து அதன் பிறகு தேவனோடு நாம் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கை செய்வது தான் நான் இந்த பந்தயத்திலே ஓடுகிறேன் என்று நம்மை குறித்து பதிவு செய்வது. அதன் பிறகு நாம் அதற்கு வேண்டிய பயிற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். பயிற்சி பெற்ற ஒரு நபர் மூலமாக அவர்கள் கடினமான பயிற்சிகளை எடுப்பார்கள். அப்படியே நமக்கு முன் ஓடினவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பயிற்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படியே அப்போஸ்தலர்கள் நமக்கு பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டம், அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பது வேதம் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இவைகளை நாம் கற்று தேறி அவர்கள் போல எப்படி அவர்கள் தீமையான பாவங்களுக்கு விலகினார்கள், எப்படிப்பட்ட அன்பிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர்கள் செய்த நற்கிரியைகள், அவர் தேவனுடைய நாமத்துக்காக நின்ற காரியங்கள், கீழ்ப்படிதல்கள், தேவனோடு அவர்கள் வைத்திருந்த ஜெபத்தின் மூலமான ஒரு உறவு, இவை எல்லாவற்றையும் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் அவர்களை பற்றி அநேக காரியங்கள், அப்போஸ்தலர்கள் பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு போதிக்கிறது. இவைகளை நாம் கற்று அதை தேர வேண்டும். கடினமான பயிற்சி. இந்த பயிற்சியில நாம் எந்தவித ஒரு அஜாக்கிரதையோ இல்லாவிட்டால் மெத்தனமோ இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் அந்த இலக்கை அடைய முடியாது. அந்த பூரண அன்பு என்ற இலக்கை அடைவதற்கு இப்படிப்பட்டதான பயிற்சிகளை நாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பாருங்கள், இந்த பூரண அன்பு என்ற இலக்கை நாம் இந்த பலவீனமான ஒரு சரீரத்தில் இருக்கும்போது
நாம் அந்த பூரண இலக்கு என்ற அந்த இலக்கை அடைய முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. நம்முடைய பலவீனமான சரீரத்திலே அப்படிப்பட்டதான ஒரு அன்பை, பூரண அன்பை, அந்த இலக்கை அடைய முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தை, புதிய சிந்தையிலே அந்த இலக்கை அடைய வேண்டும். நம்முடைய விருப்பம் முழுவதும் அந்த பூரண அன்பை அடைய வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். இது நம்முடைய இந்த ஓட்டத்தில, கிறிஸ்தவ வாழ்க்கையில உடனடியாக அப்படி நாம் அந்த பூரண அன்பு என்ற இலக்கை அடைந்துவிட முடியாது. நாளுக்கு நாள் அதற்குத்தான் அநேக சத்தியங்கள், அநேக தேவனுடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை நாம் கேட்டு உணர்ந்து கொண்டு விசுவாசத்திலே பெருக்கி வாக்குத்தத்தங்களை நாம் கேட்டு அதிலே உறுதியான நம்பிக்கை வைத்து ஓடும்போது இந்த அன்பிலே நாம் படிப்படியாக வளர்க்கிறவர்களாக இருப்போம். இப்படியாக பாருங்கள், நம்முடைய சிந்தையிலே பூரண அன்பிலே வளர்ந்து அந்த இலக்கை அடைந்த பிறகு, அதன் பிறகு மரித்து உயிர்த்தெழும் போது அந்த வாக்கு பண்ணப்பட்ட பரிசு நமக்கு கிடைக்கும். அதுவரையிலும் நாம் அந்த இலக்கை அடைய இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து கொண்டு முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பலவீனமான சரீரம்தான், ஆனால் நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். பயிற்சி, தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள் அதிகமாக நாம் கேட்டு உணர்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து தேவனோடு அதிக ஜெபத்திலே ஐக்கியப்பட்டு சகோதர ஐக்கியத்திலே சபை கூடுகையிலே இப்படி வளர்ந்து நாளுக்கு நாள் நம்முடைய இந்த சரீரத்திலே இருக்கும்போது இந்த அன்பிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்பொழுதுதான் நாம் அந்த மேன்மையான பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். மரித்து உயிர்த்தெழும் போது அந்த பரிசு ஒரு மேன்மையான சரீரத்தில் கொடுக்கப்படும். இதற்கு வசனம் படியுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். இந்த வசனம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், படியுங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். 4 இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பினால் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பார்த்தீங்களா, இந்த சரீரத்திலிருந்து பரலோகம், இன்னொரு மொழிபெயர்ப்பில் விண்ணுலகம் சார்ந்த வீட்டை பெற்றுக்கொள்ள நாம் ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டால்தான் நாம் அங்கே உறைவிடம் உடையவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அதற்காக நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சரீரத்தில் இருக்கும்போது நாம் சில பிரயாசங்கள், பாரம் என்று சொல்லப்படுகிறது, முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும். அது எதுவரையிலும் என்றால் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் வரை இந்த மாம்ச சரீரத்திலே நாம் அந்த பிரயாசத்தை எடுக்க வேண்டும். இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து கொண்டே நம்முடைய சிந்தையில, புதிய சிந்தையில
அந்த பூரண அன்பு அடைவதற்காக நாம் அனுதினம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் போதிக்கிறது. நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய விருப்பத்திலே அந்த பூரண அன்பு என்ற நிலைக்கு நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு தேவன் உதவி செய்வார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. இந்த வளர்ச்சி அடைவதற்கு பாருங்கள், எவ்வளவு காலம் என்று நியமிக்கப்படவில்லை. அது ஒரு காலம் ஒரு பொருட்டாகவே இல்லை. ஏனென்றால் சிலர் இது எவ்வளவு காலமானாலும் அந்த ஒரு பூரண அன்பின் நிலைக்கு வர முடியாது. அவர்கள் அந்த அளவுக்கு பயிற்சி எடுக்க மாட்டார்கள், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் சிலர் சீக்கிரத்திலே வசனங்களை அதிகமாக, சத்தியங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து முயற்சி எடுத்து அதற்கு வேண்டிய எல்லா பயிற்சிகளையும் செய்து கீழ்ப்படிந்து அந்த நிலைக்கு வந்து விடுவார்கள். இது அவரவர்களுடைய அந்த ஒரு வாஞ்சை, ஒரு கீழ்ப்படிதல், அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற தன்மையை பொறுத்ததாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த பூரண அன்பு என்ற இலக்கு நாம் அடைவதற்கு எப்படிப்பட்ட பிரயாசங்கள் எடுக்க வேண்டும் என்று நாம் சில காரியங்களை பார்க்கலாம். அதற்கு அந்த பூரண அன்பை அடைவதற்கு 4 கால் பாகங்களாக பிரிக்கிறார்கள். அதில் முதலாவது கால் பாகம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் அதுதான். இது தேவன் நம்மை முந்தி நேசித்ததினாலே நாமும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு காரியம். வசனம் படியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். பிதாவாகிய தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு விலையான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான அவருடைய குமாரனை கொடுத்து நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த அன்புக்கு பதிலாக நாம் என்ன செய்யலாம் என்று நாம் பிதாவாகிய தேவனிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அன்பு கூறுவது, அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாம் இந்த பதிலாக இந்த அன்பை காட்டுவது, அதற்கு ஈடாக நாம் தேவனுடைய காரியங்களிலே ஊழியங்களை செய்வது, இது முதலாவது காரியம். இது கடமை அன்பு என்று குறிப்பிடுகிறார். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அதற்கு பதிலாக அன்பு கூறுவது, இது கிறிஸ்தவ இந்த ஓட்டத்திலே இது ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கிறது. கடமை அன்பு. அப்படியே 2வது கால் பாகம் பார்க்கும்போது பாருங்கள், தொடர்ச்சியாக இந்த ஓட்டத்திலே நாம் ஓடும்போது இந்த அன்பு நிமித்தம் முதலாவது காண்பித்துட்டு அந்த கடமை அன்பு நிமித்தம் பாவங்களுக்கு, தீமைகளுக்கு விலகுவது, அப்படியே தேவனுடைய நீதியான செயல்களை நாம் சத்தியத்தின் மூலம் அறிந்து கொள்வது, அப்படியே அவருடைய முழு உலக மனுக்குலத்தின் ரட்சிப்பு அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்வது, இன்னுமாக தேவனுடைய தெய்வீக குண பண்புகளை நாம் அறிந்து கொள்வது, இப்படிப்பட்ட எல்லா தேவனுடைய அந்த தெய்வீக குண பண்புகளை அறிந்து அந்த கொள்கையின் மேல் நாம் காட்டுகிற ஒரு அன்பு. இந்த அன்பு பாருங்கள் 2வது படிநிலையாக இருக்கிறது. 2வது கால் பகுதி தேவனுடைய அந்த தெய்வீக குண பண்பு. எல்லா உலக மக்களையும்
மீட்டு ரட்சிப்பதற்கு தேவன் கொண்டிருந்த அந்த மேலான ரட்சிப்பின் திட்டம், தேவனுடைய நீதியான குணங்கள், அவருடைய அன்பு, இவைகளெல்லாம் நாம் அறிந்து ருசிக்கும் போது இது ஒரு இரண்டாவது படிநிலையாக, இரண்டாவது கால்பகுதியாக நாம் காட்டுகின்ற ஒரு அன்பு, தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையின் அந்த கொள்கை, இவைகளின் பேரில் இருக்கிற அன்பு. இது இரண்டாவது படிநிலை. மூன்றாவது கால்பகுதி என்ன என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், தொடர்ச்சியாக நாம் இந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் ஓடும் போது சக மனுஷர்களிடத்திலே காட்டுகிற ஒரு அன்பு, சக மனுஷர்களிடத்திலே மாத்திரமல்ல, எல்லா சிருஷ்டிப்புகள், எல்லா ஜீவராசிகள் மேலும், எல்லா படைப்புகள் மேலும் காட்டுகிற ஒரு அன்பு. இன்னும் விசேஷமாக பாருங்கள், நம்மை போல இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த சகோதர சகோதரிகள் மேலே காட்டுகிற ஒரு அன்பு. இந்த அன்பு ஒரு விசேஷித்த அன்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், சகோதர சகோதரிகள் என்று சொல்லும் போது சத்தியத்துக்குள்ளே வந்து நம்மை போல அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் சத்தியத்துக்கென்று ஓடுகிற, பிரயாசப்படுகிற, அர்ப்பணித்து புது சிருஷ்டிகளாக இருக்கிற இவர்களிடம் நாம் விசேஷித்த அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் நம்மை போல இந்த அன்பிலே வளருகிறவர்களாக, அதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருப்பதனாலே அவர்கள் மேல் நாம் அதிக அன்பு காட்டுகிறவர்களாக, அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் படிகள். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் சகோதரருக்காக என்றால் சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் என்று வசனம் சொல்லுது. ஜீவனை கொடுக்க என்றால் நம்மால் இயன்ற அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு சத்தியங்களை, இன்னும் உலக தேவைகளை கூட, உலக பிரகாரமான குறைவுகளில் இருந்தால் அந்த தேவைகளை கூட கொடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது இந்த பூரண அன்பின் நிலையிலே மூன்றாவது கால் பகுதியாக இருக்கிறது. இந்த மூன்றாவது கால் பகுதி வந்தால் மாத்திரம் போதாது, இன்னும் அடுத்தபடியாக நான்காவது கால் பகுதி. அது என்னவென்றால் பாருங்கள், சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்பு, சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும். இந்த பரிபூர்ண அன்பு என்பது பாருங்கள், நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இந்த சத்துருக்களை நேசிக்கிற அன்பு என்றால், முதலாவது பார்க்கும் போது, யாராக இருந்தாலும் நம்மை கிறிஸ்துவ நிமித்தமாகவோ, சத்தியத்து நிமித்தமாகவோ, நீதி நிமித்தமாகவோ அவர்கள் நமக்கு விரோதமாக தீமை பேசலாம், இல்லாவிட்டால் நம்மை காயப்படுத்துகிறது போல இருக்கலாம். அவர்களிடம் கூட நாம் அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அப்படியே பாருங்கள், சத்தியத்துக்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளிடம் சில தீமையான எண்ணங்களை, அவர்கள் கருத்து வேறுபாடுகளை நம்முடைய மனதிலே வைத்து கொண்டு அவர்கள் நமக்கு எதிராக செய்வதை சகித்து கொண்டு பதிலுக்கு பதில் செய்யாமல் நாம் இருப்போம். ஆனால் பாருங்கள், அவர்கள் பற்றிய தவறான எண்ணம் நம்முடைய மனதிலே அப்படியே வைத்திருப்போம்.
அப்படி இருந்தால் அது சத்துருக்களை சிநேகிப்பது கிடையாது. மாறாக பாருங்கள், நம்முடைய கிரியைகளில் மாத்திரமல்ல, நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணத்தில கூட அப்படிப்பட்டதான இந்த தவறான உணர்வுகள், அவர்கள் மேல் இருக்கிற விரோதங்கள், பகை, பொறாமை, எப்படிப்பட்டதான அந்த கோபத்தையும் நாம் எடுத்து போட்டு அப்படி நாம் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சத்துருவை சிநேகிக்கிற ஒரு அன்பு. அப்படியே மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, உலகத்தாரிடம் கூட பலவிதமான வணக்கத்திலே இருப்பார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர் இருப்பார்கள், விக்கிரக வணக்கத்தில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் கூட நாம் ஒரு விதமான அன்பை காட்ட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரத்துல பாருங்கள், 3:16 தேவன் எப்படி உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தை நேசிக்கிறார். அப்படி போல நாமும் உலகத்தை தேவன் நேசிக்கிறது போன்ற ஒரு நிலையில அன்பு கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், அவர்கள் உலகத்தார், வேறு வேறு வணக்கத்தில் இருக்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கூட தேவனுடைய ராஜ்யத்தில அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய அன்பை ருசிப்பார்கள். இப்பொழுது அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக பலவிதமான விக்கிரக வணக்கத்திலும் தேவன் இல்லை என்றும் அப்படியாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே வரும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். சாத்தான் கட்டப்பட்டிருப்பதனாலே அவர்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இப்பொழுது அவர்கள் குருடராக இருப்பதனால தேவனை அறிய முடியவில்லை. தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய ராஜ்யம் பற்றிய காரியங்களை, தேவனுடைய நீதி, நியாயம், அன்பு, இவைகளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் எவ்வளவு தாழ்மையில இருக்கிறார்கள், பாவத்திலே இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் ஒரு பரிதாபத்தினாலே வருகிற அன்பை காட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படி இந்த 4வது நிலை, சத்துருவையும் சிநேகிக்கிற அன்புக்கு நாம் வர வேண்டும். இப்படியாக பாருங்கள், இந்த 4 கால் பகுதியிலும் வந்த பிறகு, முதலாவது கடமை அன்பு, 2வது தேவனுடைய நீதியின் கொள்கை என்ற அந்த குண பண்புகளை அறிந்து அதனால் தேவனிடத்திலே இந்த குண பண்புகள் மேல் அன்பு கூறுவது, 3வது எல்லாரிடத்திலும் விசேஷமாக சகோதர சகோதரிகள் மேலே அன்பு காட்டுவது, 4வது சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு. இப்படி இந்த எல்லா அன்பிலே தொடர்ச்சியாக வளருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லும்போது மத்தேயு 5:8 வசனத்திலே, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி என்றால் பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் எந்த தீமையான ஒரு சிந்தை இல்லாமல் நாம் மற்றவர்களை அன்பு கூறுகிறவர்களாக, எல்லா ஜீவராசிகள் மேலே அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து நம்மை நாமே சோதித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை பற்றி, நம்முடைய இருதயத்தின் நிலை பற்றி, நம்முடைய மாம்ச பலவீனங்கள் பற்றி பாருங்கள், நம்முடைய சொந்த நடக்கை, செயல்கள், காரியங்கள் பற்றி
நாம் நன்றாக அறிவோம். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து அறிகிறவராய் இருக்கிறார். அதனால பாருங்கள், நாம் இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் எந்த ஒரு கால் பகுதியில இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை நிதானித்து பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த இலக்கின் இந்த ஓட்டத்தில எந்த ஒரு கால் பகுதியில இருந்தாலும் அதற்காக நாம் சோர்ந்து போக தேவையில்லை. தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லுகிறவர்களாக, அதற்கேற்ற முயற்சிகளை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த 4வது கால் பகுதிக்கு வந்துட்ட பிறகு அது ஒரு சந்தோஷமான காரியம்தான். ஆனாலும் திரும்ப இந்த பூரண அன்பில நாம் உண்மையுள்ளவர்களாக நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், வேதத்திலே நாம் படிக்கும்போது வசனத்துல பிலிப்பியர்ல எபேசியர்ல படிக்கும்போது, நீங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க வேண்டும், அதற்கேற்ற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே படிக்கிறோம். பாருங்கள், அப்படி சகலத்தையும் செய்து முடித்து நிலைத்து நிற்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கேற்ற திராணி ஆவதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இதை குறித்து நாம் ஏற்கனவே பாடம் எடுத்திருக்கிறோம். இந்த லிங்கில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும். சர்வாயுத வர்க்கம் என்றால் சத்தியம் என்னும் கச்சை. இன்னைக்கு ஒரே போதனையில பலவிதமான போதனைகள் இருக்கிறது. உண்மையான சத்தியம் எது என்று நிதானித்து ஆராய்ந்து நாம் சத்தியம் என்னும் கச்சையை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் நீதி. இந்த மார்க்கவசத்தை தரித்து கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகம், விசுவாசத்திலே உறுதி, தேவன் பேர்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேர்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் பேரில் எல்லாவற்றிலும் நாம் உறுதியான ஒரு விசுவாசம். அப்படியே இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தின் பற்றி ஒரு முழுமையான நம்பிக்கை, ஆவியின் பட்டயம், வசனம், தேவனுடைய வார்த்தைகள் நாம் நன்றாய் அறிந்து உணர்ந்து கொண்டு நன்றாய் நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக ஆவியின் பட்டயம், ஆண்டவர் இயேசு இந்த ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கொண்டே சாத்தானை மேற்கொண்டார். அதனால சத்தியத்திலே, வசனங்களிலே, வார்த்தைகளிலே நாம் மிகவும் தேர்ந்தவர்களாக இந்த சர்வாயுத வர்க்கம் என்ற இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், இந்த 4 கால்நிலைக்கு வந்த பிறகு கடைசியாக ஒரு இறுதி பரீட்சை ஒன்று வைத்திருக்கிறார். இறுதியான ஒரு பரீட்சை. அது என்ன என்றால், அந்த இலக்கு வந்துட்ட பிறகு, அந்த 4வது
கால் பகுதி. சத்துருவை சிநேகிக்கிற அந்த அன்புக்கு வந்துட்ட பிறகு அதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். பாருங்கள், இதில் நிலைத்து நிற்பது எப்படி என்று நாம் சில காரியங்களை பார்த்து முடிக்கலாம். நாம் சில வேளைகளில் நினைக்கலாம், நான் எல்லா இலக்கையும் அந்த 4 கால் பகுதியை கடந்து வந்து விட்டேன், இனி இதில் நிலைத்து நிற்பது பெரிய காரியமா என்றால் அது கடினமான காரியம்தான். ஏனென்றால் பாருங்கள், இந்த நேரத்தில் கூட நமக்கு எதிராளி ஆகிய சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுப்பான். இலக்கை நாம் அடைந்திட்ட பிறகு கடினமான போராட்டம் உண்டு என்று நமக்கு மூத்த சகோதரர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கடினமான போராட்டம் உண்டு. அதனால நாம் எப்பொழுதும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த போராட்டம், இந்த பரீட்சை எப்படி வரும் என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்பதிலே இந்த போராட்டம் வரும். அப்படியே தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதிலே இந்த போராட்டம் வரும். அப்படியே சகோதர சகோதரிகளை நேசிக்கிற காரியத்திலே போராட்டம் வரும். சத்துருக்களை சிநேகிக்கிற விஷயத்துல கூட போராட்டம் வரும். அப்போ நாம் அந்த 4வது கால் பகுதியிலே உறுதியாக நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு ஆலோசனை சொல்லும் போது 2 பேதுரு 3:14 நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதை என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் முழு முயற்சி செய்யுங்கள் என்று எழுதுகிறார். அதிக முயற்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நிலைக்கு வந்த பிறகு பாருங்கள், நம்முடைய சகோதரர்கள், சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் கூட நமக்கு சத்துருக்களாக மாறுவார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய பரீட்சை மிகவும் கடினமானதாக இருக்கும். உடன் சகோதரர்களே சத்துருக்களாக மாறுவார்கள். இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், நம்முடைய சிந்தனைகளிலே அதிக கவனம், விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம் பாருங்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம், இதன் அடிப்படையிலே தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சிந்தை, நோக்கம், இதன் அடிப்படை தேவன் நியாயம் தீர்க்கிறார். பாருங்கள், மாறாக நான் இந்த ஊழியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், தேவனுடைய காரியமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன், இப்படிப்பட்டதாக ஊழியர்களை தாங்கினேன் என்றெல்லாம் நாம் சொன்னால் அது பிரயோஜனமில்லை. தேவன் இந்த இலக்கை சரியாக அடைய வேண்டும், அவர் நிர்ணயித்த இலக்கை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதிலே நாம் குறைவுபட்டால், இல்லாவிட்டால் அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை. குறைவுபட்டால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம் அந்த இலக்கை சரியாக அடைய வேண்டும். 4வது அந்த கால் பகுதி, சத்துருவையும் சிநேகிக்கிற அந்த அன்புக்கு வந்து அதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இதிலே அநேக போராட்டங்கள் வரும், அப்பொழுதும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் பாருங்கள், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டோம், ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை செய்கிறோம், இது போதும் என்ற நிலையில இருக்கிறார். இல்லை, கிறிஸ்துவை போல
பிதாவாகிய தேவன் போல அந்த குணலட்சணத்துக்கு, அந்த பூரண அன்பு என்ற இலக்குக்கு நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த மேலான பரிசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர், அவரோடு கூட ஆளுகை, அந்த மேன்மை, பரலோக பாக்கியம், இயேசுவோடு கூட இருக்கிற அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த கிறிஸ்தவ ஒரு ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவின் சாயல் வந்திருக்கிறோமா, நாம் கிறிஸ்துவின் சாயல் வந்திருக்கிறோமா என்று எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், பாருங்கள், எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ சோதனை மற்றும் ஒரு நெருக்கடியான நேரத்திலே அவர்கள் வார்த்தைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் அன்பானதாகவும் சாந்தமானதாகவும் இருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த நெருக்கடியான ஒரு சோதனையான நேரத்தில் வார்த்தைகள் சாந்தமானதாக, அவருடைய கிரியைகள் ஒரு நிதானத்தோடு இருந்தார். அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அன்பானதாக சமாதானமாக இருந்தார். அது கிறிஸ்துவின் சாயலுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சோதனையான காலத்தில் நம்முடைய அன்பு பாருங்கள் கடுமையாக சோதிக்கப்படும். அதிலே நாம் நிலைத்து நிற்பது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இதிலே நமக்கு நல்ல உதாரணம் நம்முடைய தலையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அவமானப்படுத்தி, ஏளனமான வார்த்தைகளை பேசி அவரை குற்றப்படுத்துகிறார்கள். நாம் படிக்கிறோம், லூக்கா 23:35 நீங்கள் படித்து பாருங்கள். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று பேசுகிறார்கள். அப்படியே குற்றவாளிகளிலே ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ச்சியான வார்த்தைகள். அவர் கடுமையான அங்கே சோதனைக்குள்ளாக போகிறார். அப்படியே மத்தேயு 27 நீங்கள் படித்து பார்க்கும்போது 39-40 வசனங்களிலே அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் எல்லாம் தங்கள் தலையை துலுக்கி, இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் என்று சொன்னவன், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூசித்தார்கள். 42ஆம் வசனம், மற்றவர்களை எடுத்தீங்களா? படிங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பார்த்தீங்களா? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இப்படியாக அநேகமான ஏளனமான வார்த்தைகள், கடுமையான அங்கே பரிசோதனை, சோதிக்கப்படுகிறார் நம்முடைய கர்த்தர் இயேசு, நம்முடைய தலையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் கேட்டு எந்த பதிலும் பேசாமல் அமைதலோடு சகிக்கிறவராக இருந்தார். இதுதான் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். அவரை போல நாம் கடுமையாக பரிசோதிக்கப்படும் போது, ஏளனமான வார்த்தைகள் நமக்கு எதிராக வரும்போது நாம் அமைதலோடு சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே பாருங்கள், அவரோடு கூட இருந்த சகோதரர், உடன் சகோதரர் அங்கே யூதாஸ் காட்டி கொடுக்கிறார் என்று
யூதாசை குறித்து அவர் ஆதி முதல் அறிந்திருந்தார். ஆனாலும் அவன் மேல் உள்ள அந்த அன்பிலே எந்த விதமான அங்கே பாகுபாடும் காட்டப்படவில்லை. அவனை எல்லாரையும் போல நேசித்தார். கடைசி அந்த மேல் வீட்டறையிலே அப்பம் விற்கிற நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய கால்களை கழுவுகிறார். அந்த அன்பிலே எந்த விதமான பாகுபாடும் காட்டவில்லை. இதுதான் நம்முடைய தலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த ஒரு மாதிரி. அப்படியே பேதுரு அவரை கூட இருந்தவர் சகோதரர் பார்த்தீங்களா, அவரை மறுதலித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் போகும்போது அவனிடத்திலே எந்த விதமான எந்த பேச்சும் பேசாமல் கனிவான ஒரு பார்வை மாத்திரமே. இதுதான் நம்முடைய குருநாதர் நமக்கு போதித்த வழியாக இருக்கிறது. அதனால நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு சத்துருக்களாக மாறும் போது, நம்முடைய சோதனை பரீட்சை அதிகமாக இருக்கும் போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில மன்னிக்கிறவர்களாக நம்முடைய தலையாக்கி ஆண்டவர் இயேசு போல நாம் இருக்க வேண்டும். அப்படியே பாருங்கள், முதலாம் இரத்த சாட்சி ஆக்கிய ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே கடைசியிலே அவன் மேல் கோபம் கொண்டு பாருங்கள், வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மூர்க்கமடைந்து பல்லை கடித்து கொண்டு அவன் மேல் கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். அப்பொழுதும் அங்கே ஸ்தேவானுடைய அந்த மனநிலை, அந்த பரீட்சிக்கப்படும் போது அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்ற அந்த மன்னிக்கிற ஒரு குணம். இதுதான் அந்த 4வது நிலையிலே வந்து அதன் பிறகு அந்த பரீட்சிக்கப்படும் போது அந்த அன்பிலே நிலைத்து நிற்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், பூரணமான அன்பு என்பது நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது நம்மை அசைத்து போட நாம் எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது. தொடர்ந்து அந்த அன்பிலே நிலைத்து நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்ப பாருங்கள், நான் இந்த பூரண அன்பு என்ற ஓட்டத்தின் இலக்கில் இல்லை என்பதை நாம் எப்படி அறியலாம்? அதற்கு என்ன அடையாளம் என்று கூட நாம் பார்த்து பிடிக்க போகிறோம். ஒரு வசனம் படிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 10:16. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். பாருங்கள், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அப்படி என்றால் சகோதர சகோதரிகளை நாம் அசட்டை பண்ணுவது நம்முடைய கர்த்தரை அசட்டை பண்ணுவது போல இருக்கிறது. இப்படி தங்கள் மனதினாலேயோ இல்லாவிட்டால் தங்களுடைய நடத்தையினாலேயோ நாம் யாரையாவது அசட்டை பண்ணி நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாம் இந்த ஓட்டத்தில் இந்த இலக்கில் இல்லை என்பது அர்த்தமாகிறது. நாம் ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பூரண அன்பு என்ற நிலையில் அந்த இலக்கில் இல்லை என்பதை தாங்களே நிரூபிப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சகோதர அன்பு இன்னும் சத்துருக்களையும் அந்த அன்பு கூறுகிறதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்கிறது. பாருங்கள், எங்கெல்லாம் இந்த பூரண அன்பு நிலை எட்டப்படவில்லையோ, அந்த பூரண அன்பின் நிலையை அக்கினியானது பரீட்சிக்கும்
என்று வேதம் சொல்லுகிறது. அக்கினி பரிசோதித்து பார்க்கும் அந்த அன்பிலே நாம் குறைவு பெற்றவர்களாய் இருந்தால், வளர்ச்சி அடையாதவர்களாய் இருந்தால், அந்த பரீட்சையாகிய அக்கினி நம்மை பிரித்து விடும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனம் மாத்திரம் படியுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-14. 1 கொரிந்தியர் 15-16. 12-14. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி என்றால் நமக்கு தெரியும், உபத்திரவங்கள், அநேகமான அவமானங்கள், பரீட்சை. அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் எத்தன்மை உள்ளவர்கள் என்று நம்மை விளங்க பண்ணோம். பாருங்கள், பொன், வெள்ளி, இன்னும் விலையேற பெற்ற கல் என்று படிக்கிறோம். பொன் விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது. வெள்ளி தேவனுடைய சத்தியங்கள், அதன் மேல் இருக்கிற நமக்கு அன்பு, விசுவாசம், தேவன் பேரில் இருக்கிற அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற விசுவாசம், அன்பு, இவைகளை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படியே விலையேற பெற்ற கல் என்பது, பாருங்கள், நாம் நம்முடைய இந்த பூரண அன்பின் குணலட்சணத்தை அடையாளப்படுத்துகிறது. பூரண அன்பு. நாம் இந்த சத்தியங்களை அறிகிற அறிவுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்களை எல்லாம் அறிந்து அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களை எல்லாம் நாளுக்கு நாள் அறிந்து சத்தியத்திலே தேறி வரும்போது நம்மிலே இந்த ஒரு பூரண அன்பு என்ற நிலைக்கு வர வேண்டும். இதுதான் விலையேறப்பெற்ற கல். இவைகளினால் கட்டி இருந்தால் அந்த அக்கினி வரும்போது அது சேதப்படுத்தாது. அதற்கு மாறாக பாருங்கள், மரம், கல், வைக்கோல், இது சரியான சத்தியத்திலே தேராமல், அதை உணர்ந்து கொள்ளாமல், அப்படியே கேரக்டர்ல எந்த விதமான வளர்ச்சி இல்லாமல் இருந்தால், பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரீட்சிக்கும். அங்கே வெந்து போகும் என்று நாம் படிக்கிறோம். அதனால நிலைத்திருந்தால், நாம் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், இந்த குணலட்சணங்களிலே நாம் நிலைத்திருந்தால் இந்த மேலான அந்த பரிசை நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். கடைசியாக பாருங்கள், தேவன் பேரிலும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரிலும், மனுஷர்கள் பேரிலும் பூரண அன்பிலே வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் நன்மையை மாத்திரமே செய்ய வேண்டும், எந்த விதமான தீமை செய்யக்கூடாது என்று விரும்புகிறவர்களாக இருக்கிற பட்சத்திலே நமக்கு அந்த விலையேறப்பெற்ற அந்த பரிசு பொருள் நமக்கு கொடுக்கப்படும். இன்னும் குறிப்பாக பாருங்கள், ஒரு ஆலோசனை, மற்றவர்களுக்கு சில காரியங்கள், வரங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும், கனம் கொடுக்கப்பட்டிருக்கும், சில சிலாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை குறித்து நாம் பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பொறாமை குணம் இருந்தால் நாம் இந்த நிலையிலிருந்து பின்னோக்கி போகிறவர்களாக இருந்துவிடும். அதனால இந்த குணம் நம்மிலே இருக்கக்கூடாது. தேவன் சில சிலாக்கியங்களை சில பேருக்கு கொடுத்திருப்பார், கனத்தை கொடுத்திருப்பார். அதை குறித்து நாம் அதை பொறாமையாக எடுக்கக்கூடாது. அதனால இந்த நாளிலே நாம்
கேட்ட வார்த்தையின்படியே இந்த பூரண அன்பு என்ற நிலையை அடைந்து அதிலே நிலைத்து நின்று நாம் இந்த பரிசை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று நம்மை நிரூபித்து காட்டி இந்த மேன்மையான ஒரு பரிசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர, அவரோடு கூட இருக்கிற, அவரோடு கூட ஆளுகை செய்கிற, பரலோகத்திலே அவர் இருக்கிற இடத்திலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவரோடு கூட இருக்க அந்த மேன்மையான பரிசை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த சத்தியத்திலே அதனாலே அனுதினம் கேட்டு தேறி ஒவ்வொரு நாள் வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். வளர்ச்சி அடையாவிட்டால், சத்தியத்தை கேட்கிறதிலே குறைவுபட்டால், தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்துல ஜெபம், அதிகமான வேத தியானம் இவைகளிலே குறைவுபட்டால் நாம் இந்த மேலான ஆசீர்வாதத்தை, சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, இழந்து போய். அப்படி இல்லாமல் நாம் இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதிக முயற்சி, பயிற்சி எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் முன்பாக தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி எப்படிப்பட்ட சோதனையான நேரத்திலும் அவைகளை சகித்து அமைதலோடு அவர் வெற்றி சிறந்தார். அப்படியே நாமும் வெற்றி சிறக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. Amen.